ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரியல, அந்த ஒரு நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு வச்சு நிலத்தை வந்து உழுகுறாங்க. நம்மளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது சின்ன வயசில் பார்த்துருப்போம் மாடு வச்சு உழுகுறத. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா வச்சுருந்தாங்க 2 மாடு. அவர் நிலத்தில் வந்து உழுகும்போது தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் ஊர்லேயும் சரி, நான் அதிகமாக வெளியே பார்த்ததும் சரி, டிராக்டர் வச்சு தான் அதிகமாக உழுதுருக்காங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில், அதாவது நம்மளோட தமிழ் பண்பாட்டில் மாடை வச்சு நிலத்தை உழுகிறது அப்படிங்கிறது ஒரு அன்றாட நடந்துகிட்டு இருந்த ஒரு நிகழ்வு. அது இப்போ ஆச்சரியமாக பார்க்க வச்சிருக்கு அப்படின்னா டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்குமே நிறையா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வீடியோலையும் படங்களில் தான் பார்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் காட்டுறேன் எப்படி நிலத்தை வந்து கலப்பையில் வச்சு உழுறாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட கேட்போம், இப்போ டிராக்டர் டெக்னாலஜிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. நான் உங்கள் நவீன். வெல்கம் பேக் டு நவீன் கிறிஸ்வி சேனல். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிகமாகுது இது. சீனி வரைக்கும்போது இதெல்லாம் சேர்த்து வேற நிறைய விவசாய நிலங்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிராக்டரை வச்சு தன்னோட நிலத்தை உழுகிற இந்த காலகட்டத்தில் மாடுகளை வச்சு இன்னமும் எப்படி இந்த நிலத்தை உழுகுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிலத்தோட உரிமையாளரான இந்த தாத்தர் நான் கேட்டேன். அவர் சொன்ன ஒரு சில கருத்துக்களை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவர் ஃபார்மிங் பண்ண ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்குமே இவர் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எக்யூப்மெண்ட்டுமே இவரோட நிலத்தில் பயன்படுத்தி விவசாயம் பண்ணது கிடையாதாமா. முழுக்க இயற்கை விவசாயம் தானா. எந்த ஒரு மெஷினரி எக்யூப்மெண்ட்டுமே யூஸ் பண்ணது கிடையாதாமா. இதை கேட்கும் போதே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய கடை கிராமங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் இவரோட நிலத்தை டிராக்டர் வச்சு உழுகும் அப்படின்னா மொத்தமாகவே 300 தான் ஆகுமா. ஆனால் வந்து மாடை வச்சு உழுகிறாராம். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து டபுள் மடங்கு கிட்ட இந்த செலவாகுதாமா. அது ஏன் டிராக்டர் யூஸ் பண்ணி செலவை குறைக்கலாமேன்னு கேட்டதுக்கு நான் ரொம்ப வருஷமாகவே இந்த முறையில் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ புதுசாக ஒரு முறையை கொண்டு வரணும்னு எனக்கு தோணலை அப்படின்ட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எடுக்க போகும்போதே தம்பி நீ எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நானும் ஊரை சொன்னோன்னே ஏன் உங்கள் ஏரியா சைட்லாம் இந்த மாதிரிலாம் விவசாயம் இப்போ பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி 2 எருது பூட்டி நிலத்தை உழுகிற இந்த பழைய முறை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் ஊரில் இன்னமும் இந்த மெத்தடில் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. பழங்கால முறைன்னு சொல்றேன். இந்த அக்ரிகல்ச்சருக்கு மொத்தமா எத்தனை வயசு ஆகுது தெரியுமா? குறைந்தபட்சம் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களால விவசாயம் செய்யப்பட்டு வருது. மனிதர்கள் ஆதி காலத்துல நாடோடி சமூகமா இருந்து அதுக்கப்புறம் ஆற்றங்கரை சமூகமா புலம்பெயர்ந்த பின்னாடி தான் விவசாயம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சிந்து சமூக நாகரிகத்தில் கூட நம்ம பார்த்திருக்கோம். முதல்ல ஏற்கலப்பையா மனிதர்களை இழுக்க வச்சு ஆரம்பிச்சு நாய்கள் குதிரைகள்னு மாடு வரைக்கும் வந்து இப்போ டிராக்டர் வரைக்கும் வந்துருச்சு. அப்படிப்பட்ட இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொல்லப்படுற இந்த விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. அதுக்கு வேற காரணங்கள் இருந்தாலும் நிறைய அறிஞர்கள் சொல்ற மாதிரி 4ஆம் உலகப் போர் உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் கூட வரலாம். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபேன் இல்லாம போன் இல்லாம கூட மனிதர்களால் உயிர் வாழ முடியும். ஊன்னு சொல்லப்படுற உணவு இல்லாம ஒரு அணு அசையாது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ்,